ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். திருப்பதி லட்டுகளில் விலங்குகளின் கொழுப்பு உறுதி செய்த மத்திய அரசின் ஆய்வக அறிக்கை. இந்த தமிழ் திசை 7:32 மணிக்கு 19 செப்டம்பருடைய ஆர்டிக்கல் தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதாவது அமராவதி பிளேஸ்லேருந்து இந்த நியூஸ் எழுதியிருக்கிறாங்க. திருப்பதி பெருமாள் கோயில் பிரசாதமான லட்டு தயாரிக்கப்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கினுடைய கொழுப்பு இருந்ததாக மத்திய அரசின் ஆய்வக அறிக்கை உறுதி செய்யப்பட்டிருக்குது. மத்திய அரசின் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் கால்நடை மற்றும் உணவு ஆய்வு நிறுவனமான குஜராத்தில் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனம் திருப்பதி திருமலை பெருமாள் கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படும் லட்டுகளில் தயாரிக்கப்படும் அல்லது பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்குகளுடைய கொழுப்பு இருந்ததா அப்படின்னு சொல்லி கடந்த ஜூலையில் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதனுடைய ஆய்வு முடிவில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு இருந்ததை உறுதி செஞ்சுருக்கிறாங்க. லட்டு தயாரிக்க பயன்படுத்த நெய்யில் மீன் எண்ணெய், மாட்டிறைச்சி மற்றும் பன்றி கொழுப்பு ஆகியவற்றின் தடயங்கள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க.